ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான ஜெல்லி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம 2 விதமான ஜெல்லி செய்ய போகிறோம். ஒன்று ஆரஞ்சு ஜெல்லி, இன்னொன்று தர்பூசணி வச்சு ஜெல்லி செய்ய போகிறோம். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தர்பூசணி எடுத்துக்கலாம். அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நம்ம ஜெல்லி செய்யறதுக்கு நமக்கு கடல் பாசி தேவை, அதாவது ஜெலட்டின் தேவை. ஸோ இது 20 கிராம் ஜெலட்டின். ஸோ 2 ஜெல்லி செய்ய போகிறோம், அதனால 20 கிராம் ஜெலட்டின் எடுத்திருக்கேன். ஸோ 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நம்ம இந்த கடல் பாசி போட்டு நல்லா கொதிக்க விடலாம். இது நல்லா கரையணும். நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்க, தண்ணி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதில் நிறைய டஸ்ட் இருக்கும், ஸோ அதனால ஃபில்டர் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரிஞ்சு வச்சிருக்க தர்பூசணி எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கலாம். இதுக்கு தேவையான சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஸோ இதை அரைச்சிட்டு இதை ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஆரஞ்சு ஜெல்லி செய்யறதுக்கு ஆரஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஆரஞ்சு ஜூஸில் நம்ம இதுக்கு தேவையான சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஆரஞ்சு கொஞ்சம் புளிப்பாக இருக்கும், அதனால கொஞ்சம் அதிகமாக சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஜெல்லி செய்யலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த ஜெலட்டின் வாட்டரில் இதில் பாதி அதில் பாதி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஃப்ரீசரில் வைக்க வேணாம், ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ பாருங்கள், சூப்பரான ஜெல்லி நம்ம வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு. ஸோ குழந்தைங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் அந்த ஜெல்லி. கண்டிப்பாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.